മഹാകോപ ദിവസം. தேவனுடைய மகா கோபாக்கினையின் நாள் வந்தது என்று வாசிக்கிறோம். ആ കോപം എന്തുകൊണ്ട് വന്നു? அந்த கோபம் எதனாலே வந்தது? നമ്മുടെ മേലാ. நம்ம மேலா? നമ്മുടെ മേൽ കോപം വരുമെങ്കിൽ തന്റെ സ്വന്തം പുത്രനെ അയച്ച് നമ്മെ രക്ഷിക്കുകയില്ല. நம்மேல் கோபம் வரும் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கென்று அனுப்பி நம்மை ரட்சிக்க போவதில்லை. ഒരു കാലത്ത് നമുക്ക് നമ്മുടെ മേൽ ദൈവകോപം ഇനി വരില്ല, നാം യഥാർത്ഥമായി അവന്റെ സന്നിധിയിലായിരിക്കുമ്പോൾ. உண்மையாக நாம் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் நேரத்தில் இனிமேல் ஒருபோதும் நம்மேல் கர்த்தருடைய கோபாக்கணை என்பது விழப்போவதில்லை. അതുകൊണ്ട് നാം മനസ്സിലാക്കേണ്ടത്, ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, മഹാകോപ ദിവസം കർത്താവിനെ അനുസരിക്കാതെയുള്ള ലോകത്തിലെ സകല മനുഷ്യരുടെ മേലും വരുവാൻ പോകുന്നു. உலகத்தினுடைய சகல மனுஷர்கள் மேலும், இங்கே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கின்ற அந்த மனுஷர்கள் மேலே கர்த்தருடைய கோபாக்கணையின் நாள் நிச்சயம் வரும். ഒരു കാര്യം, നമ്മുടെ 10-16 കാര്യങ്ങൾ സംഭവിക്കും ഈ ഇടയിൽ. இதற்கிடையிலே 10 அல்லது 16 விஷயங்கள் நடைபெற போகின்றது. அதிலே ஒன்று, ക്ഷാമം ഉണ്ടാകും, பஞ்சம் உண்டாகும். അതിന് യാതൊരു സംശയമില്ല. ഇന്ന് വേൾഡ്